ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இப்போ 2025 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துகிட்ருக்குங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் மிகவும் முக்கியமானது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்மீக விஷயங்கள் தான். ஏப்ரல் மாதத்தில் நிறைய ஆன்மீக சம்பந்தமான நாட்கள் வரும். அதில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாளானது இப்போ வரப்போகுது. அது என்னைக்குன்னா ஏப்ரலுடைய 6ஆம் தேதி. ஏப்ரலுடைய 6ஆம் தேதி பங்குனியுடைய 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக வருது. இந்த நாள் அப்படின்னு முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பங்குனியுடைய வளர்பிறை நவமியானது வருது. வரக்கூடிய பங்குனி மாத வளர்பிறை நவமி தேதி அன்னைக்கு தான் ஸ்ரீராமர் அவதரித்தார். அந்த அவதரித்த நாளில் கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது. அந்த கிரக மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்தை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி கன்னிராசிக்காரங்க உங்களோட தலையெழுத்து மாறுவதுக்கு முன்னாடி ராமநவமியுடைய சிறப்பை கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. ஸ்ரீராமர் அவதரித்தது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே முக்கியமான ஒரு அவதாரம் என்று சொல்லலாம். பெருமாள் அவதாரம் நிறைய இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஒரு அவதாரம் ஸ்ரீராமர் அவதாரம். மனிதனாக பிறந்து இப்படி தான் வாழணும், இப்படிலாம் வாழக்கூடாது என்பதை உணர்த்தி நம்மளை நல்வழி கொண்டு வருவதற்காக பெருமாள் எடுத்த அவதாரங்களில் ஒன்று தான் ராமர் அவதாரம். அதனால் இந்த அவதாரம் ஒரு சக்தி வாய்ந்த அவதாரமாக கருதப்படுது. ஸோ இந்த அவதாரம் நிகழ்ந்த இந்த ராமநவமி அன்னைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்கள் என்ன, அதை எப்படி சொல்லணும், அதை சொல்கிறதுனால உங்களுக்கு எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற கதையை தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நவமியில் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த மந்திரங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி ஸ்ரீராமத்தை உச்சரித்தால் எப்படிப்பட்ட துன்பமும் மறைந்துவிடும் என்பார்கள். ராமநாமம் ஒழிக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் ஸ்ரீராமருடைய அருளும் ஆஞ்சநேயருடைய அருளும் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம். ஸ்ரீராமநாமம் ஒழிக்கக்கூடிய இடத்துல நானும் இருப்பேன் என கூறி கிடைப்பதற்குரிய அரிய வைகுண்ட பதவியை வேண்டாம் என ஆஞ்சநேயர் மறுத்தார். இதிலிருந்தே ராமநாமத்தின் மகிமையை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த ராமநாமத்தை எந்த நேரத்திலும் எந்த இடத்துல வேண்டுமானாலும் சொல்லலாம். இருந்தாலும் ராமருடைய அவதார தினமான ராமநவமி நாளில் ராமனை போற்றி துதித்து அவருடைய நாமங்களை உச்சரித்தால் ராமனுடைய அருள் முழுவதும் நமக்கு கிடைக்கும். ராமநவமி என்று ராமநாமம் சொல்லி வழிபட்டால் செல்வ வளம் பெருகும், குடும்ப ஒற்றுமையானது சிறக்கும், வெற்றிகளானது சேரும், கஷ்டங்கள் தீரும். இதெல்லாம் நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அதனால தான் உங்கள் ராசிக்காரங்க ராமநவமியை வழிபாடு செய்யுங்க என்பதை சொல்கிறேன். ஆக்சுவலி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்த தசரத மன்னன் முனிவருடைய ஆலோசனையின் பேரில் புத்திர கமஷ்டி யோகம் நடத்தினார். அந்த யாகத்தின் நிறைவில் அக்னிதேவன் வெளிப்பட்டு பாயாசம் இருக்கக்கூடிய குவளை ஒன்றை அளித்தார். இதில் உள்ள பாயாசத்தை அருந்தினால் குழந்தை பெரு கிடைக்கும் என வரம் அருளினார். அதன்படியே அந்த பாயாசத்தை தனது மனைவிகள் 3 பேருக்கு கொடுத்தார் தசரதர். அதன் பிறகு கோசலைக்கு ஸ்ரீராமரும் மற்ற இருவருக்கும் லக்ஷ்மணன், பாரதன் மற்றும் சத்ருகன் ஆகிய 4 மகன்கள் பிறந்தனர். இதில் ஸ்ரீராமர் அவதரித்தது பங்குனி மாதம் நவமி தேதி புனர்பூச நட்சத்திரம்தான். அதனால் பகல் பொழுதிலே ராமர் பிறந்தார் என்பதால் ஸ்ரீராமநவமி பூஜையை அந்த நேரத்திலேயே மேற்கொள்வது சிறப்பானது ஆகும். ஸ்ரீராமபிரானின் அவதார தினமான ராமநவமி இந்த ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்றைய தினம் காலை 11:41 முதல் 1:47 வரை ராமநவமி பூஜை செய்வதற்கு ஏற்ற முகூர்த்த நேரம். அதனால் அந்த நேரத்திலே பூஜை செய்வது நல்லது. ஆக்சுவலி ராமரை விட ராமர் நாமத்திற்கு மகிமை அதிகம் உண்டு என சொல்வாங்க. இதற்கு காரணம் ராமர் அவதரிப்பதற்கு முன்பே ராமநாமம் தோன்றிவிட்டது. பிரணவம் என்ற ஓங்காரம் அனைத்திற்கும் முதன்மையானது என்பதால் ராமநாமம் ராம மந்திரம் மிகவும் மகிமை வாய்ந்தது என சொல்லப்படுது. ராமா என்ற சொல்லே மந்திரம்தான். அஷ்டாட்சரம், பஞ்சாஸ்திரம், விஷ்ணு சகஸ்ரநாமம், பிரணவம் ஆகியவற்றை உச்சரித்த பலனை
ராமா என்ற 2 எழுத்தை தந்துவிடும் என்று சொல்லலாம். ராமா என்ற சொல்ல ஒரு முறை உச்சரித்தாலும் 1000 முறை உச்சரித்த பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த ராமபிரானுடைய மந்திரங்களை ராமநவமி நாளில் ராமரை போற்றக்கூடிய வகையில் இந்த 8 மந்திரங்களை உச்சரித்தால் ராமபிரானுடைய முழு அருளையும் உங்களால் பெற முடியும். அதனால் அது 8 மந்திரம் என்ன, அதை எப்படி உச்சரிக்கணும், அதனால் உங்கள் தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மந்திரம் ஓம் ஸ்ரீ ராமாய நமக. செகண்ட் மந்திரம் ஸ்ரீ ராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. மூணாவது மந்திரம் ஓம் தசரதய வித்மகே சதா வல்லபய தீமகே தந்தோ ராம பிரசோதயா. அப்புறம் நான்காவது மந்திரம் அபதம் அபஹர்த்தரம் ததரம் சர்வ சப்தம்பம் லோகா பிரம்மம் ஸ்ரீராமம் பூயா பூயா நமக. அப்புறம் ஐந்தாவது மந்திரம் ஸ்ரீராம ஜெய ராம கோதண்ட ராமா. அப்புறம் ஆறாவது மந்திரம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வெசதே ரகுதந்தாய நாதாய சீதையே பதையே நமக. அப்புறம் ஏழாவது மந்திரம் ஓம் க்ளீம் நமோ பகவதய ராமச்சந்திராய சகஜலஜான வச்சுகராய வஸ்வக. அப்புறம் எட்டாவது மந்திரம் ஸ்ரீராம ஜெயம். இந்த 8 மந்திரங்களை ராமர் நவமி அன்னைக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொன்னிங்கன்னா பலன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த 8 சொல்ல முடியல அப்படின்னா ஸ்ரீராம ஜெயங்கிற இந்த 8வது மந்திரத்தை சொன்னால் கூட உங்களுக்கு மீதி 7 மந்திரம் சொன்ன பலனை பெற முடியும். அதனால் இந்த ஒரு மந்திரமாவது சொல்லி மீதி மந்திரம் சொன்ன பலனை இந்த நாளில் பெற்றுக்குங்க. ஸோ இதுதான் அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் சொல்லுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு இந்த நவமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கன்னிராசியில் பிறந்த அன்பர்கள் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எழுத்தாற்றல் மிக்கவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு கற்பனை வளம் மிகுதியாகவே இனி வரப்போகுது. அந்த கற்பனை வளம் வருவதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கலைத்துறையில் நீங்கள் பிரகாசிக்க முடியும். திரை வசனகர்த்தர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் சரி, பாடலாசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கும் சரி, பத்திரிகை ஆசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கும் சரி, உங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புகழ் பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய வரும். புகழ் பெற வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்புகளை பெறணும் என்பது உங்களுக்கு ஒரு வலுவாக சொல்லப்பட்டிருக்கு. கன்னிராசி அன்பர்களுக்கு மொத்தத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஜொலிக்க போகிறீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரிவர செய்திங்கன்னா உங்கள் மேல் அதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெற முடியும். அதனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை கரெக்டாக செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் எதுக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் கரெக்டாக செய்தீங்கன்னாவே உங்களுக்கு பலன் நல்லா கிடைக்கும். அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்து பலன் பெறுங்க. அப்போ தான் நல்ல மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெற முடியும். நீங்கள் நினச்ச மாதிரி உத்தியோகத்தில் சர்வே பண்ணவும் முடியும். அப்புறம் சொந்த தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு ஒரே சமயத்தில் வேறு தொழில் செய்கிறதுல கவனம் செலுத்தி லாபத்தை அதிகரிக்க பாடுபடணும். ஆக்சுவலி தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி நீங்கள் பாடுபட்டிங்கன்னா அதன்படி நல்ல லாபம் கிட்டும். அதனால் பாடுபடணும் என்பது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கன்னிராசிக்காரங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளாக இருந்தீங்கன்னா இந்த நவமிக்கு பிறகு கையில் பணம் புழங்கும். கையில் பணம் புழங்குற மாதிரி உங்களுக்கு பணத்தில் கொளுத்து போய் இருப்பீங்க. இப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்க துவங்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. தம்பதிகளிடையே அந்யோன்யம் கூடும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் கூடுறதுனால கண்டிப்பாக தம்பதிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவர் மனவிட்டு பேசணும். இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவியர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவியர்களுக்கு இந்த ராம நவமியில் கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னா, உங்களோட ராசிக்கு மந்த நிலை மாறுறது தான். அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்தில் கூட இதுக்கு முன்னாடி பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த பாதிப்புகள்லாம் விலகி இப்போ உடல் நலத்தில் முன்னேற்றம் காணப்படும். ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு இந்த மாதிரி தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களோட ராசிக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும்.
அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.